ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அஜ்மன்ல இருக்க டே டு டே ஷாப் தான் வந்திருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா, யுஏஇல வந்து மத்த டே டு டேவ கம்பேர் பண்ணும்போது, இந்த டே டு டே வந்து நான் ஒரு பெரிய கடல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே இப்போ வீடியோக்குள்ள வந்து பாருங்க. உங்களுக்கே புரியும். யுஏஇல இந்த இயர் வந்து 53 நேஷனல் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் 2 அப்ப நேஷனல் டே. ஸோ அதுக்காக இப்பவே வந்து அட்வான்ஸா எல்லா ஷாப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇ ஃபிளாக் ரிலேட்டடா திங்ஸு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் அதே மாரி இருந்துச்சு. கிட்ஸ் அத பார்த்தோனே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுலருந்து மூவ் ஆயிட்டு வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு கடைக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து நேஷனல் டே செலிப்ரேஷனுக்கு ஃபிளாக் மாரி ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ட்ரெஸ் ஒண்ணு வாங்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5த் அன்னைக்கு அவங்களுக்கு கிளே மாடலிங் காம்படிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ல. ஸோ அதுக்கு கிளே வாங்கணும். இந்த 2 பொருள் தான் நாங்க மெயினா வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க வேண்டிய பொருள பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மத்த பக்கம் போயிரலாம். எப்படியும் இந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா, நமக்கு 2, 3 ஹார்ஸ்க்கு மேல நம்ம உள்ள சுத்திக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். நமக்கு டைம் போறதே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் க்ளே செக்ஷனுக்கு வந்துட்டேன். க்ளே செக்ஷன் வந்தோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 சைடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, க்ளே தான் இருக்குது. அதுல எந்த க்ளே சூஸ் பண்றது? ஆனா ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் வெரைட்டீஸ்ல இருக்கு. டிஃபரெண்ட் ரேட்ல இருக்கு. டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்கு. ஸோ நம்ம அத பார்த்து வாங்குறதுக்கு அவ்ளோ டைம் எடுத்துச்சு எங்களுக்கு. ஒரு வழியா நாங்க கிளே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டோம். அ நாங்க செலக்ட் பண்ண கிளே வந்து பார்த்தீங்கன்னா, 36 கலர்ஸ் இருக்கும். 6 திரம்ஸ் தான் அது. சாஃப்ட் கிளேன்னு சொல்லிட்டு. அ அத செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு, இதுதான் வந்து நான் ஃபைனல் பண்ணி எடுத்த கிளே. நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். நேஷனல் டேக்கு ஃபிளாக் கலர் ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அப்படியே ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டோம். ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா, பெருசா ட்ரெஸ் செக்ஷன்ல வந்து கலெக்ஷன்ஸ் இல்ல. யுஏஇ ஃபிளாக் கலர்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் கலெக்ஷன் கம்மியா தான் இருந்துச்சு. மேபி இப்ப இது இந்த இந்த வீக் இந்த நேஷனல் டே முடிஞ்ச உடனே வந்து இது யாரும் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால கலெக்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். கேர்ல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 டிஃபரண்ட்ஸ் ஃப்ராக் தான் இருந்துச்சு. பாய்ஸுக்குமே டீ ஷர்ட்ஸ் செப்பரேட் கலர்லயே இருந்துச்சு. ரெட், கிரீன், பிளாக் தனித்தனியாவும் இருந்துச்சு. ஃபுல் ஃபிளாக் கலர்லயும் சேர்ந்த மாரியும் டீ ஷர்ட்ஸ் இருந்துச்சு. பாய்ஸ் மேபி வந்து டீ ஷர்ட் மட்டும் எடுத்துட்டு கீழ பேண்ட் மேட்ச் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அடுத்தது கேர்ல்ஸுக்கு அ ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ் இந்த இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுலயும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யுஏஇ ஃபிளாக் ரிலேட்டட் தான். இது இல்லாம நம்ம நார்மலா மத்த ஹேர் பேண்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அது இன்னும் நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து கம்மியா தான் இருந்துச்சு. இவ்ளோ கம்மியா தான் இருந்துச்சு. ஃபிளாக் ரிலேட்டடான கலெக்ஷன்ஸ். நாங்க வாங்கணும்னு நெனச்சு வந்த 2 பொருளையும் வாங்கியாச்சு. இப்ப அப்படியே வெளிய போயிட்டா எப்படி? இவ்ளோ பொருள கண்ல பாத்துட்டு, மத்த திங்ஸ் எதையும் பாக்காமலோ, அட்லீஸ்ட் வாங்குறோமோ இல்லையோ, நம்ம மனசு ஆறுதலுக்காக அதெல்லாம் கொஞ்ச நேரம் பாத்துட்டாவது போலாம்ல, அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே சுத்திட்டு இருந்தோம். அப்போதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, எங்க வீட்ல வந்து வால் கிளாக் ரொம்ப நாளாவே ஓடல. அது ஒண்ணு புதுசா தான் வாங்குனோம். அது வந்து பாத்தீங்கன்னா, எத்தன டைம் பேட்டரி மாத்துனாலும் இந்த பேட்டரி வந்து 1 டேஸ் ஓடும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. சரி ஓகே ஒரு வால் கிளாக் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வால் கிளாக் இருந்த சைடுக்கு வந்தோம். அங்க வரும்போது பாத்தீங்கன்னா, முன்னாடியே இந்த நம்ம ஷோகேஸ்ல வைக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்கவே பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். ஒரு டிசைன்லயும் பாத்தீங்கன்னா, அவ்ளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அ வால் நம்ம டோர்ல ஹேங் பண்ற மாரியான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே நாங்க வால் கிளாக் இருக்க ஏரியாவுக்கு போனோம். அடுத்து இந்த தையல் மிஷின் பாருங்களேன். எவ்ளோ அழகா, குட்டியா, கியூட்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உண்மையான தையல் மிஷின் நெனச்சுட்டு நீடில்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான், ஓ! இதுவும் பொம்மை தான் போல அப்படின்ட்டு நானே அனலைஸ் பண்ணுனேன். அதுல பாருங்க டிராவரு, அந்த பெடலு, அந்த பெல்ட்டு, சிசரு இந்த மாரி எல்லாமே குட்டி குட்டியா அழகா நுணுக்கங்களோட செஞ்சிருந்தாங்க. இந்த கூட மாரி டிசைன் பாருங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல அழகுக்காக வைக்கிறது தான். இதுலயுமே சைஸ் எல்லாம் குட்டி குட்டி சைஸ், சின்ன சைஸ்லயும் இருந்துச்சு, பெரிய சைஸ்லயும் இருந்துச்சு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா, 9 திரம்ஸ், 10 திரம்ஸ் இதுக்கு கம்மியாவும் இதோட சின்ன சைஸ்ல இத விட கம்மியாவும் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா யுஏஇல வந்துட்டு கேமல் இல்லன்னா எப்படி? பாருங்க கேமல்க்காக மட்டும் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல வந்து எவ்ளோ செக்ஷன்ல வந்து கேமல் மட்டுமே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம ஷோகேஸ்ல வைக்கிற ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் நெறைய இருந்துச்சு. நீங்க ஊருக்கெல்லாம் போகணும், அந்த டைம்ல வந்துட்டு ஊர்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், இல்ல இங்கேயே நீங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா கூட, இங்க வந்து பாருங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. இங்குள்ள கேமல்ஸ்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து கோல்டன் கலர்ல ஸ்டோன் ஒர்க்கோட பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அ கேமல் மட்டும் இல்ல, புர்ஜ் கலிஃபா, அப்புறம் நம்ம எப்போ சொல்ற மாரி அலாவுதீனோட அற்புத விளக்கு, அப்புறம் இவங்க அரபிக் கல்ச்சர்ல இருக்க அந்த ஒரு விளக்கு மாரி ஒரு ஷேப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் ஒர்க்கோட நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே அழகா அட்ராக்டிவா இருந்துச்சு. ஆனா இது ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்ல. ஓரளவுக்கு நார்மல் நம்ம ஷோகேஸ்ல வச்சு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த மாரி சைஸ்ல தான் இருந்துச்சு.
நாங்க வீடியோல கவர் பண்ணுனதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா தான் கவர் பண்ண மாரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஒரு ஐட்டமுக்கும் இப்ப நான் இதுவரைக்கும் காட்டுன எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம்க்கு கிட்டத்தட்ட 2 ரோ இல்ல 3 ரோல வந்து வச்சிருக்காங்க. நீங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கே கன்ஃப்யூஸ் ஆயிடும். நம்ம எந்த பொருள் வாங்க வந்தோம்? நம்ம எந்த டிசைன்ல வாங்குறது? இத வாங்குறதா? அத வாங்குறதா? அத அப்டின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃப்யூஸ் ஆயிரும். இங்க பாருங்க, இந்த ஆட்டோ ரிக்ஷா மாரி இருக்கிறதெல்லாம் இவ்வளோ அழகா இருக்கு. இந்த ஜீப் மாரிலாம் கூட இருந்துச்சு. இது எல்லாமே வந்து குட்டி குட்டியா நம்ம ஷோகேஸ்ல வைக்கிற மாரி ஐட்டம்ஸ் தான். போட்டு, இது மாரி நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒண்ணொன்னா பார்த்துட்டே வந்துட்டுருந்தேன். என் குழந்தைங்களும் அவங்களுக்கும் ரொம்ப ஆசை இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. அவங்களும் ஒரு ஒரு பொருளா அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே வந்துட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த போட்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அதுல இந்த ஒரு ஒரு லைனுமே எவ்வளோ நுணுக்கங்களோட எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுல சவுண்ட்ஸ் எல்லாம் கூட வர மாரி இருந்துச்சு. அது நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தனால அத ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் பாருங்க. இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் எவ்வளோ வெரைட்டீஸ்ல வந்து இருக்குன்னு. இது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம டேபிள் மேலலாம் இப்ப வீட்ல ஒரு டேபிள் மேல ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்னா நம்ம நல்லா நீட்டா இருக்கும். அதிலுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து எல்லா சைஸ்லயுமே இருக்கு. க்ளோஸ்டாவும் இருந்துச்சு. ஓப்பன் லிட் இல்லாம ஓப்பன் டைப்லயும் இருந்துச்சு. அடுத்து பார்க்க போறது உங்களுக்கு சாஃப்ட் ஐஸ் பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கான இடம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 10 வரிசைக்கு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஐஸ் மட்டுமே வச்சிருக்காங்க. அதுலயும் டெடி பியர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 வரிசைக்கு மேல டெடி பியர்ஸ் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சாஃப்ட் ஐஸுமே இங்க இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 10 ரூ. 10ன்னு தான் எல்லா பொருளையும் எடுத்து ட்ராலிக்குள்ள போடுவோம். கடைசியில பில் போடும்போது தான் தெரியும், பில் அமௌண்ட் எவ்வளோ லென்த்தா வந்திருக்குன்னு. இந்த கிளாக்க பாருங்களேன். ஆக்சுவலா இது வந்து வால் கிளாக் தான். ஆனா, அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்ட் ரெஸ்ட் வாட்ச் டைப்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் அத சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 9 கிராம்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க அழகா இருந்துச்சு. ஒரு வழியா நானு வாட்ச் வாங்கிட்டேன். நான் இந்த வாட்ச் வாங்கல. ஆக்சுவலா நாங்க வாங்குனது என்னமோ பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல சர்க்கிள் ஷேப்ல தான் வாங்குனோம். ஜஸ்ட் அங்க எல்லாத்தையும் இருந்தது ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் ஷேப் வாட்ச எப்பவும் போல தூக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் கிட்ஸ் பலூன் செக்ஷன் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. பலூன் செக்ஷனுக்கு போனா பார்த்தீங்கன்னா, 1 ரோ இல்ல, 2 ரோ இல்லங்க. 4 ரோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பலூன்ஸ் மட்டுமே இருக்குது. பர்த்டே பார்ட்டிக்கு தனியா பலூன்ஸு, செப்பரேட் செப்பரேட் கலர்ல ஒரு ஒரு கலர்லயும் தனித்தனியான பலூன்ஸு, இந்த மாரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பலூன்ஸ்க்கு மட்டும் இருக்குது. நம்ம அதுதான் சொல்றேனே, நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நெனச்சு போனோம்னா, அந்த பொருள வந்து எத வாங்குறது? ஏன்னா ஒரு பொருள் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம உடனே டப்புன்னு, ஓகே நம்ம இந்த பொருள் வாங்க வந்தோம் அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். அங்க போயிட்டு இந்த கலெக்ஷன்ஸ பார்க்கும்போது, இது வாங்கலாமா? இதோட அது பெஸ்ட்டா இருக்கு. இத விட அது பெஸ்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு தாவி தாவி போய்க்கிட்டே இருக்கும். அப்படிதான் நாங்களும் பண்ணுனோம். இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பலூன் செக்ஷன் மட்டுமே இவ்ளோ இருக்கு. என் குழந்தைங்களும் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அவங்களும் ஒரு ஒரு திங்ஸா எடுத்து எடுத்து என்கிட்டயே காமிச்சுட்டு, அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு காமிச்சுட்டு, வீடியோலயும் காமிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சேஷன். வாங்குறாங்களோ இல்லையோ அது வந்து செகண்ட் திங். அவங்க ஆனா எதையுமே வாங்கித்தாங்கன்னு சொல்லி எப்பவுமே கேட்டு அடம் பண்ண மாட்டாங்க. கேட்பாங்க. வேணும், வேணாம்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ அவங்களும் அது மாரி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த அடுத்து பாருங்க இந்த பேக் ஐட்டம்ஸ். நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பேக்ஸ், ரிட்டர்ன் கிஃப்ட், பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கறதுக்கு, ஃபங்ஷன் ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கறதுக்கான பேக்ஸ். சைஸ் வாரியா நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இல்ல, கலர்ஸ், டிசைன்ஸ்ல ரேட்டும் பார்த்தீங்கன்னா, கோம்போ ஆஃபர் மாரி இப்ப 5 பேக்ஸ், 10 பேக்ஸ் இந்த மாரி போட்டு 5 திரம்ஸ், 10 திரம்ஸ் இந்த மாரி சைஸ் வாரியா ரேட்டுமே இருந்துச்சு. அடுத்து இந்த ரோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நமக்கு பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கு லெட்டர்ஸ் நம்ம நேம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்த மாரி லெட்டர்ஸ் வந்து தனித்தனி செப்பரேட் செப்பரேட் லெட்டர்ஸாவும் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே பாப்பா வந்து ஒன்னொன்னா எடுத்து எடுத்து காமிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அம்மா இங்க பாருங்க இந்த லெட்டர் இருக்கு, இந்த லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டே வந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5 வந்து அவங்க பர்த்டே. ஸோ அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது வாங்கணும், அத வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் செட்டுமே இருக்கு. நம்ம டெக்கரேஷன் திங்ஸ் தேவையான ஃபுல் செட்டுமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 10 கிராம்ஸ்ல வந்து நமக்கு இந்த எல்லா ஐட்டம்ஸுமே இந்த இந்த பேஜ்ல ஷோ ஆகுற எல்லா ஐட்டம்ஸும் வந்து நமக்கு 10 கிராம்ஸ்க்கே வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம செட்டோட வாங்கணும் அப்படின்னாலும் இத வாங்கிக்கலாம். நாங்க இத மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நேஷனல் டேக்காக வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நெறைய இருக்காங்க. ஸோ அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்காக சில கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஷாப்ல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருந்துச்சு. தேங்க்